அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லோகா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உண்மையை சொல்ல போனா லோகா திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. உண்மையிலேயே ஒரு நல்ல திரைப்படம், ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படத்தை இந்தியன் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற குட் ஃபீல் கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ மூவிஸ் நிறைய வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ் 1, கிறிஸ் 2, கிறிஸ் 3ன்னு 3 திரைப்படங்கள் வந்துச்சு. தமிழில் பார்த்தீங்கன்னா முகமூடி வந்துச்சு. அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்துச்சு. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய ஹிப்ஹாப் தமிழில் நடித்த வீரன் திரைப்படம் கூட வந்துச்சு. இப்படி இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த லோகா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த திரைப்படங்களை பார்த்து ஒரு கிடைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் முழுக்க பார்க்க எனக்கு ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஹாலிவுட் திரைப்படத்தில் எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ்ல எல்லாம் எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போட தான் இந்த ஒரு லோகா திரைப்படத்தையே உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் லோகாவில் வரக்கூடிய இந்த சாப்டர் 1ல் சந்திராங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு சரியான பொருத்தமான ஒரு ஆள் யாருன்னா அது கல்யாணி பிரியதர்ஷன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் அந்த அளவுக்கு அந்த லெவலில் இருக்கு. அவங்களோட ஃபைட் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தங்க ஃபைட் பண்ண எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ப்ராப்பராக ட்ரெயின் எடுத்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த இப்போ என்கிட்ட இந்த பவர் இருக்குடா, இதை வச்சு நான் என்ன எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட பவர் நான் காட்ட முடியும் அப்படிங்கிறத தெளிவாக அதில் அந்த ஒரு கேரக்டரில் வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த அம்மா. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமியோ தான். கேமியோ இந்த திரைப்படத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. எப்படி நம்ம விக்ரம் படத்தில் சூர்யா அவருடைய கேரக்டர் அந்த ஒரு விக்ரம் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கேமியோஸ் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இதில் கேமியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் முக்கியமான கேமியோ ரோலில் 3 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த 3 பேருமே முக்கியமான மலையாள சினிமாவில் ஒரு முக்கியமான 3 ஹீரோஸு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த 3 பேருக்கும் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் அப்படின்னு சொல்கிறத விட முக்கியமான கேரக்டர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 கேரக்டர்களுமே இனி லோகோவில் வரக்கூடிய அடுத்தடுத்த சாப்டர்களில் வெளியிடலாம், ரிவீல் ஆகலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சாப்டர்ல அந்த கேமியோக்களுக்கு சின்ன பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை அவங்க பயங்கரமாக பங்கமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய லோகோ சாப்டர்ஸில் கண்டிப்பாக இவங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு மூவியை கிரியேட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவருடைய லெவலுக்கு அவர்னால என்ன செய்ய முடியும், ஒரு சூப்பர் ஹீரோ கூட இருக்கும் பொழுது அவங்களுடைய லெவலுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத தெளிவாக அவங்களோட கேரக்டரில் இங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்த விட ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்கும் இப்போ கரண்ட்டாக நடக்கிற அந்த சீனுக்கும் ரெண்டே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க இன்டர்வல் பிளாக்ல. ஸோ அது ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. ஸோ முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஒரு தூண் அப்படின்னாவே அந்த சீன் தான். அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் இப்போ கரண்ட்டாக வர அந்த இன்டர்வல் பிளாக்கு இணைக்கக்கூடிய அந்த ஒரு சீன் தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் தெரியும் உண்மையிலே இந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிறது. அது வரைக்கும் ஹீரோயின் யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இன்டர்வல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளை சீட்டு நுழையில் உட்கார வச்சிருக்குது இந்த திரைப்படம். ஸோ முழுமையாக சொல்லப்போனால் இந்த திரைப்படம் உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு அவெஞ்சர்ஸு அல்லது ஒரு டிசி மூவிஸ், மார்வல் மூவிஸ் இப்படி இந்த மாதிரியான ஒரு லெவலில் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு போர் அடிக்காது. நான் 100% உங்களுக்கு கேரண்டி இந்த திரைப்படம் போரே அடிக்காது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை. ஒரு புது த்ரில்லிங்கான சூப்பர் ஹீரோ மூவி நீங்கள் பார்த்து ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இதை எல்லாத்த விட மைத்திக்கல் மூவி, அதாவது பழங்காலத்து ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படக்கூடிய கதைகள் நிஜமான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பேசிஸ் ஒரு ஃபிலிம் இது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.